அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிலே நாங்கள் ஒரு அற இலக்கியம் சார்ந்த விடயங்களை சிந்திப்பதாக அமைந்திருக்கிறது. அதாவது அற இலக்கியங்களுடைய காலம் என்று பார்க்கிற போது தமிழ் இலக்கிய வரலாற்றிலே 4 தொடக்கம் 6ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதி அறநெறி காலம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்திலே தான் பல்வேறுபட்ட அற இலக்கியங்கள் தோன்றியது. இந்த அற இலக்கியங்கள் மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்தி எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது போன்ற பல்வேறு விடயங்களை சிறப்பாக எளிமையாக எடுத்துச் சொல்வனவாக அமைந்திருக்கிறது. இதற்கு பின்பும் பல்வேறு காலகட்டத்திலே பல்வேறுபட்ட அற இலக்கியங்கள் தோன்றியிருக்கிறது. இந்த வகையிலே அற இலக்கியங்களிலே ஔவையாருடைய அற இலக்கியங்களும் சிறப்புக்குரியன. அதாவது ஔவையாருடைய அதிகமானோடு தொடர்புபட்ட நெல்லிக்கனி வரலாற்றோடு தொடர்புபட்ட ஒரு ஔவையார் இருக்கிறார். சோழர் காலத்திலே அதற்கு பின்பு நாயக்கர் காலத்தை சார்ந்த ஒரு ஔவையார் இருக்கிறார். இப்படி ஔவையார் என்ற பெயரோடு பலர் வாழ்ந்திருக்கிறார்கள். அதை கடந்தின்றைக்கு ஔவையாருடைய ஆத்திசூடி பற்றியதாக இந்த பதிவிலே சில விடயங்களை பார்ப்போம். இந்த ஆத்திசூடியிலே மிக இலகுவாக, அதாவது இந்த ஆத்திசூடி என்றாலே ஏதோ சிறுவர்கள் மனனம் செய்ய வேண்டிய நூல், சிறுவர்களுக்குரிய நூல் என்று நாங்கள் நினைத்து விடுகிறோம். அப்படி இல்லை. எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய மிக முக்கியமான அறக்கருத்துக்களை மிக எளிமையாக ஔவையார் எடுத்து சொல்லியிருக்கிறார். இதனுடைய காப்பு செய்யுளை பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது தமிழ் இலக்கிய மரபிலே இறை வணக்கம் அல்லது காப்பு செய்யுள் என்ற பெயராலே இறைவனை அல்லது இயற்கையை அல்லது மங்கள வாழ்த்து பாடுவதாக அந்த காப்பு செய்யுள் அமைந்திருக்கும். அந்த அடிப்படையிலே ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என்று சொல்லி இந்த காப்பு அமைகிறது. அத்தி மலர், அதாவது இந்த மலரை சூடி அமர்ந்திருக்கக்கூடிய தேவனாகிய இறைவனை நாங்கள் போற்றி வணங்குவோம் என்பதாக அந்த கடவுள் வாழ்த்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த இறை வணக்கத்தோடு ஆரம்பிக்கின்ற இந்த ஆத்திசூடி அதனுடைய முதலாவது குறள், அதாவது அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு என்கிற இந்த ஒரு வார்த்தையை மிக பல்வேறுபட்ட கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடியது. அறம் என்று சொன்னால் என்ன? தர்மம், அறம், நீதி, இப்படி பல்வேறுபட்ட கருத்திலே சொல்வார்கள். ஆனால் இவை ஒவ்வொன்றுமே ஒன்றுக்கொன்று ஒத்திருந்தாலும் கருத்து ரீதியாக சில வேறுபாடுகளை உடையது. அதாவது தர்மம் செய்ய வேண்டும், அறம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். இந்த அறம் என்றால் என்ன என்பதற்கு திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேலழகர் ஒரு விடயத்தை சொல்கிறார். விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலும் அறம் என்று சொல்லுகிறார். அதாவது நாங்கள் செய்ய வேண்டியது எது என்று சொல்லி விதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எது சரி, இந்த விதிக்கப்பட்ட வழியிலே வாழ்தலும் அதை அப்படி விதிக்கப்பட்ட தீய விடயங்களிலே இருந்து விலகி இருத்தலும் தான் உண்மையான அறம் என்று சொல்லப்படுகிறது. திருவள்ளுவர் அறத்தை பற்றி பேசுகிற போது, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்காறு என்றது அறம். அதாவது அழுக்காறு, அவா இந்த பேராசை, வெகுளி அதாவது கோபப்படுதல், பிறரை நிந்தனை செய்தல், இப்படியான குணங்களிலே இருந்து விலகி இருத்தல் தான் அறம் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த ஔவையார் சொல்லுகிற போது அறம் செய்ய விரும்பு, இவருடைய பார்வை ஒரு வித்தியாசமானது. அறத்தை செய்வதற்கு முதலில் நாங்கள் விருப்பப்பட வேண்டும். ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் உதவி செய்ய வேண்டும் என்பதை கடந்து அதற்குரிய விருப்பம் முதல்லே வர வேண்டும். சிலர் எல்லாம் யாருக்காவது தர்மம் செய்துவிட்டு வீட்டிலே வந்து அதை யோசிப்பார்கள், இப்படி அநியாயமாக கொடுத்து விட்டேன். அப்படியே இல்லாமல் ஒரு அறம் செய்ய வேண்டுமாக இருந்தால் மனதிலே ஒரு விருப்பம் பெற வேண்டும், அது வார்த்தையிலே பலிக்க வேண்டும், அது செயல் வடிவம் பெற வேண்டும். திரிகரண சுத்தி என்று சொல்வார்கள். ஆகவே மனதிலே ஒரு விருப்பம் வந்து அது செயல் வடிவம் பெறுகிற போதுதான் அது உண்மையான பலன் பெறுவதாக அமையும். ஆகவேதான் முதலிலே அறம் செய்வதற்கு விருப்பம் பெற வேண்டும், மனம் மிக பிரதானமானது என்பதைத்தான் இந்த ஔவையாருடைய அறம் செய்ய விரும்பு என்கிற முதலாவது அடி எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறது. இந்த அடிப்படையிலே இந்த அளவோடு இந்த பதிவை நிறைவு செய்து அதனுடைய அடுத்த அடியை அடுத்த காணொளியிலே சிந்திப்போம்.